வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம ரதசப்தமிக்கான பிரசாதம் ரெசிபி பார்க்க போறோம். ரதசப்தமி சூரியனுக்கு உகந்த நாள். சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் கோதுமை. ஸோ நம்ம இன்னைக்கு கோதுமை ரவையில ஹல்வா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த கோதுமை ரவை ஹல்வா நம்ம வெல்லம் சேர்த்து பண்ண போறோம் அப்படிங்கறதுனால ஹெல்த்தியாவும் இருக்கும். நம்ம நெய் அப்படிங்கிறது நம்ம விருப்பம் தான். நிறைய சேர்த்தா நல்லா தான் இருக்கும். இல்ல நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் அளவா கூட நம்ம இதுல சேர்த்துக்கலாம். டேஸ்ட் பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ரதசப்தமி அன்னைக்கு சூரிய பகவானுக்கு உகந்த பிரசாதமான கோதுமை ரவை ஹல்வா குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா அடி கனமான பேனா எடுத்துட்டோம்னா ஈஸியா இருக்கும். நான் ஒரு ப்ரெஷர் பேன் வச்சிருக்கேன். இதுல 1 கப்பு கோதுமை ரவை சேர்த்துக்கலாம். இந்த கோதுமை ரவையை லோ ஃப்ளேம்ல நல்லா பொரிஞ்சு கலர் மாறி வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். கோதுமை ரவையை நல்லா வறுத்தாச்சு. நல்லா பொரிஞ்சு கலர் மாறி வந்திருக்கு. நம்ம கோதுமை ரவை அளந்து அதே கப்ல 3.5 கப்பு தண்ணி அளந்திருக்கேன். இந்த வெந்நீரை இந்த கோதுமை ரவையில விட்டுடலாம். இப்படி ஓரத்துல இருந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப லோ ஃப்ளேம்ல இந்த கோதுமை ரவை நல்லா வேகணும். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். கோதுமை ரவை வெந்திருக்கான்னு பார்க்கலாம். நம்ம விட்ட தண்ணியை ஃபுல்லா கோதுமை ரவை நல்லா அப்சர்வ் பண்ணி சாஃப்டா வெந்திருக்கு. இது இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். பாருங்க, கோதுமை ரவை நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இந்த கலர் பார்த்தாலே நமக்கு தெரியுது. நம்ம கோதுமை ரவை அளந்த அதே கப்ல 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்க்கறதுக்கு முன்னாடி கோதுமை ரவை நல்லா வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். நம்ம ரவை வேகாம சர்க்கரை சேர்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கோதுமை ரவை வேகாது. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப சர்க்கரை கரைஞ்சி இது கொஞ்சம் திரும்ப லிக்விட் மாதிரி ஆகும். அதை திரும்ப நல்லா வெந்து திக்கார வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கணும். பாருங்க, சர்க்கரை கரைய கரைய திரும்ப கொஞ்சம் லிக்விட் மாதிரி தண்ணி ஆகுது பாத்தீங்களா. இது கொதிச்சு கொஞ்சம் திரும்ப திக்காகும். அது வரைக்கும் லோ ஃப்ளேம்லயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி திரும்பி பாருங்க இறுகி வந்துடுது. இப்ப கொஞ்சம் நல்லா திக்காயிடுது. கோதுமை ரவை அளந்த அதே கப்ல 1.25 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். ஸ்வீட் அதிகமா வேணும் அப்படின்னா 1.5 கப்பு வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி 1/2 கப்பு சர்க்கரை வேற சேர்த்திருக்கோம், அதனால இது கரெக்டா தான் இருக்கும். வெல்லம் கிளீனா இருந்தா நம்ம இது போல டைரக்டா சேர்த்துக்கலாம். மண்ணு தூசி ஏதாவது இருக்கும் அப்படின்னு டவுட் இருந்தது அப்படின்னா தனியா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி நம்ம இதுல சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுத்து கொஞ்சம் நேரம் நல்லா கொதிச்சு திக்காய் வரட்டும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டே கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுப்போம். அல்வா அப்படிங்கறதுனால நெய் தாராளமா விட்டா நல்லா இருக்கும். நெய்க்கு எதுவும் லிமிட்டே கிடையாது, நம்ம எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கம்மியா தான் சேர்க்கிறேன். வாசனைக்கு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் பச்சை கற்பூரம் க்ரஷ் பண்ணி பவுடரா நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுப்போம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுப்போம். நெய் சூடானது கொஞ்சம் முந்திரி பருப்பு நல்லா செவக்க வறுத்துக்கலாம். முந்திரி செவந்ததும் கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். பாருங்க, எல்லாமே நல்லா வறுபட்டு எடுத்து கோதுமை ரவையும் பாருங்க நல்லா ஹல்வா பதத்துக்கு வந்துடுது. நம்ம கொஞ்சம் சர்க்கரை சேர்த்ததுனாலதான் நல்ல ஒரு பளபளன்னு இருக்கு பாருங்க. இந்த ஷைனிங் வந்திருக்கு. வெறும் வெல்லம் சேர்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஷைனிங் வராது. சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னா கோதுமை ரவையும் இந்த ஸ்வீட் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இப்ப இது பர்ஃபெக்டான பதத்துல இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நெய் எவ்வளவு வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துருவோம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்பயே பாருங்க பேன்ல அழகா ஒட்டாம வருது. கோதுமை ரவை ஹல்வா பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. கரண்டியில ஒட்டாம வருது பாருங்க. இப்ப கோதுமை ரவை ஹல்வாவை வேற பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். ஒரு பிளேட்ல எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். கோதுமை ரவை ஹல்வாவை நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடுவோம். நம்ம எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். கோதுமை ரவை ஹல்வா பிரமாதமா ரெடி ஆயாச்சு. சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். டெக்ஸ்டரும் பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு. பிரமாதமா இருக்கு. கோதுமை ரவை நல்லா வெந்து சாஃப்டா இருக்கு.
அதே நேரம் ரவை அப்படிங்கறனால இந்த டெக்ஸ்டரும் இருக்கு. ஸ்வீட் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கு. நல்ல நெய், பச்சை கற்பூரம், ஏலக்காய் வாசனையோட ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நான் இன்னைக்கு வந்து முந்திரி பருப்பு, திராட்சை மட்டும் நெய்யில வறுத்து போட்டிருக்கேன். நம்ம மத்த நட்ஸ் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இது போல முழுசாவும் நம்ம போடலாம். இல்லைன்னா பொடி பொடியா கட் பண்ணி போட்டா கூட ரொம்ப நல்லா இருக்கும். கோதுமை ரவை ஹல்வா நல்லா ஷைனிங்கா இருக்கிறதுக்காகவும் இந்த ஸ்வீட்னஸ் வந்து எடுத்து கொடுக்கறதுக்காகவும் 1/2 கப்பு சர்க்கரை சேர்த்திருக்கேன். சர்க்கரையே சேர்க்க வேண்டாம் அப்படின்னா 1 கப்பு கோதுமை ரவைக்கு 2 கப்பு வெல்லம் சேர்த்தா கரெக்டா இருக்கும். கோதுமை ரவைய நல்லா அந்த பொரிஞ்சு கலர் மாறி வர்ற வரைக்கும் நம்ம நெய்யில வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதுல வெந்நீர் விடணும். சர்க்கரையோ அல்லது வெல்லமோ சேர்க்கறதுக்கு முன்னாடி கோதுமை ரவை நல்லா வெந்திருக்கா அப்படின்னு நல்லா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும். நெய் வந்து நம்ம விருப்பம் தான், எவ்வளவு வேணாலும் சேர்க்கலாம். எவ்வளவு சேர்த்தாலும் இந்த கோதுமை ரவை ஹல்வா அந்த நெய்யை இழுத்துட்டே தான் இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய ரத சப்தமி அன்னைக்கு இந்த கோதுமை ரவை ஹல்வாவை நீங்க ப்ரிப்பேர் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா அமையும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ஹெல்தியானதும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.